வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் சுறா மீனில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உதிரியாக ரெடியாக இருக்குது. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனே இருந்தது. இங்கே தோல் உரிச்சே கொடுத்துருவாங்க இந்த மீனை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு வேக வைப்பேன். நீங்கள் இட்லி சட்டி இருந்தால் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாழை இலையை போட்டு கழுவி வச்சுருக்க எல்லா மீனையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மீனை பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 80% குக் ஆனால் போதும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. வேக வச்ச மீன் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 முழு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கையளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா ஆறிடுச்சு. இதை கை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. எலும்போடையே சேர்த்து உதுத்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் உதுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுறா மீன் புட்டு ரெடி. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.